நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. குடியுரிமை இல்லாம இந்தியாவில் வாழ்க்கை நடத்திட்டு இருந்த பிரபல வங்கதேச மாடல் அழகியை போலீசார் அதிரடியா கைது பண்ணி இருக்காங்க. போலி ஆவணங்கள் தயாரித்தது ஏன்? ராணு பம்பாய்க்கு ராணு பாடலுக்கு குத்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த பிரபல மாடல் அழகியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பங்களாதேஷை சேர்ந்த இவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொல்கத்தாவில் வசித்து வந்திருக்கிறார். அந்த அம்மணியின் பெயர் சாந்தா பால். 30 வயதாகிறது. கொல்கத்தாவின் கோல்ஃப் கிரீன் பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். மாடலிங்காக தனது வாழ்க்கையை தொடங்கிய சாந்தா பால் பல்வேறு அழகி பட்டங்களை வென்றுள்ளார். மாடலிங் துறை கொடுத்த ஃபேமஸால் பல திரைப்படங்களிலும் துணை நடிகையாக நடித்திருக்கிறார். அத்துடன் தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். தற்போது யூடியூப் சேனல் ஒன்றை துவங்கி விலாக் செய்து வீடியோ பதிவிட்டு வருகிறார். இப்படி பன்முக திறமையுடன் ஆல்ரவுண்டராக வலம் வந்த சாந்தா பால் வங்கதேசத்தை சேர்ந்தவர் என்பதுதான் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பங்களாதேஷுடன் சுமார் 2216 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் எல்லையில் சுமார் 560 கிலோமீட்டர் தூரம் வேலி அமைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சட்டவிரோதமாக ஊடுருவி மேற்கு வங்கத்தில் வசித்து வரும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்களை அம்மாநில அரசு கண்டுபிடித்து கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அப்படி நடந்த தீவிர சோதனையில்தான் மாடல் அழகி சாந்தா பால் சிக்கியுள்ளார். வங்கதேசத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் உரிய பாஸ்போர்ட் மற்றும் விசாவுடன் இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கிறார். ஆனால் இந்தியாவில் கிடைத்த ஆதரவில் நிறைய பணம் சம்பாதித்து புகழின் உச்சிக்கே சென்ற சாந்தா பால் விசா முடிவதற்குள் இந்தியாவில் போலி அடையாள அட்டைகளை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி இடைத்தரகரின் உதவியோடு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை போலியாக தயார் செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சாந்தா பாலை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சாந்தா பால் எதற்காக போலி ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும்? சமீபத்தில் கைதான பெண் யூடியூபரை போல சாந்தா பாலும் உளவாளியா? இதுவரை ஏதேனும் தகவல்களை பகிர்ந்தாரா? போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. கடந்த வாரத்தில் 6 சட்டவிரோத வங்காளதேச ஊடுருவல்காரர்களையும் ஒரு உள்ளூர் இந்திய கூட்டாளியையும் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் மேற்கு வங்க காவல்துறை கைது செய்தது. தற்போது மாடல் அழகி சாந்தா பாலுடன் சேர்ந்து 4 குழந்தைகளுடன் 8 வங்காளதேச நாட்டினரை கைது செய்துள்ளனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.